போலீசாரை தாக்கிவிட்டு செல்லும் போதுதான் என்கவுண்டர் சம்பவங்கள் நடப்பதாகவும் வேண்டுமென்றே யாரும் என்கவுண்டர் சம்பவங்களை நடத்துவதில்லை என்றும் இயற்கை வளத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இதுல திடீரென்று நடந்த சம்பவங்கள் விசாரிக்க போன போது நடந்த சம்பவம். அது உடனடியாக குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு தண்டிக்கப்படுகிறார்கள். அதைத்தான் ஒரு அரசு செய்ய முடியும். இங்க யாரையும் குற்றம் செய்ய விடாமல் தடுப்பதற்கு அவன் மனதிலே என்ன இருக்கிறது என்று கண்டுபிடிக்கக்கூடிய எக்ஸ்ரே கருவி யாரிடமும் கிடையாது. எனவே தவறு நடந்துவிட்டால் அந்த தவறை உடனே கண்டுபிடித்து குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கிற ஒரே அரசு இந்தியாவிலேயே நாங்கள் தான். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசு தான். அவர் தப்பிச்சு ஓடனா என்கவுண்டர் பண்ண தானே வேணும். தப்பிச்சு ஓடுற போது சுட்டு பிடிக்க வேண்டியது அவசியமான காரியமாக இருந்தால் அதை தவிர்க்க முடியாது. ஏன்னா அவர் குற்றவாளி, குற்றம் செய்திருக்கிறார். எனவே காவல்துறையை கண்டவுடன் தப்பித்து ஓட முயற்சித்திருக்கிறார். அந்த நேரத்தில் அந்த சம்பவம் நடந்திருக்கிறது. காவல்துறைக்கு பாதுகாப்பு தேவையே இல்லை. காவல்துறை தனியாக போய் சில சமயங்களிலே இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்து விடுகின்றன தவிர வேறு எங்கேயும் கிடையாது. இதை விட மோசமான சம்பவங்கள் எல்லாம் வட மாநிலங்களிலே வருகின்றன. அவை செய்திகளாக யாரும் படிப்பது கிடையாது. அந்த செய்திகளை எல்லாம் படித்தால் தெரியும். இந்தியாவிலேயே தொழில் துவங்கவும், வசிக்கவும், இருக்கவும், படிக்கவும் தகுந்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் என்று இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகைகளும், அனைத்து தொலைக்காட்சிகளும் ஒப்புக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு.